குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? குட் மார்னிங் மிஸ். என்ன இது, மிஸ் கையில் ஆன்சர் ஷீட்டோட வந்திருக்காங்க. இன்னைக்கு எல்லாரும் மாட்டின வச்சு செய்ய போறாங்க. என்ன அங்கே முணுமுணுப்பு? இந்த பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சலே இல்லை. எக்ஸாம் பேப்பர் எடுத்து பார்த்தா ஒருத்தர் கூட எக்ஸாம் ஒழுங்காகவே எழுதவே இல்லை. என்ன சொல்லி கொடுத்து என்ன பிரயோஜனம்? ஒரு பேப்பர் எடுத்து திருத்தும் போதே எனக்கு தலைவலி வந்துருச்சு. அதான் கிளாஸ் ரூமில் திருத்திக்கலான்னு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒருத்தராக கூப்பிடேன், வந்து உங்கள் பேப்பரை திருத்தி வாங்கிட்டு போங்க. ரிசல்ட்டு தான் நமக்கே தெரியுமே, எப்படியும் நம்ம கேவலமாக எழுதியிருப்போம். இதை திருத்தி வேற கொடுக்கணுமா? அது இருக்கட்டும் மோனி, நேற்று எதுக்கு நீ வரல? டெஸ்ட்டு வச்சா உடனே கிளாஸ்க்கு லீவ் போட்டுறதா? ஒரு இன்ஃபார்ம் கூட பண்ணுறதில்ல. மிஸ், நேற்று எனக்கு ஹெவி ஃபீவர் மிஸ், அதனால தான் வர முடியல மிஸ். ஹெவி ஃபீவர்னால் ஒரு இன்ஃபார்ம் கூட பண்ணுறது இல்லையா? நீங்களே உங்கள் இஷ்டத்துக்கு லீவ் போட்டு வீட்டில் இருந்துறதா? இந்த கிளாஸில் எதுவுமே சரியில்லை, ரொம்ப ஒர்ஸ்ட்டு. ஓகே, ஃபஸ்ட்டு ஜாக்கி பேப்பரை திருத்திடலாம். ஸ்மால் டைனி கரெக்டு, நியர் க்ளோஸ் கரெக்டு, எண்டு ஃபினிஷ் கரெக்டு. ஓல்டு ஆன்ட்டியா? ஓல்டுனா உனக்கு ஆன்ட்டியா வரும், ஆன்ட்டினா எழுதி வைப்ப. ஓல்டுனா ஆன்ஷியன்ஸ். என்ன படிச்சியோ நீ? ரொம்ப ஒஸ்ட்டு ஜாக்கி, இப்படியா எழுதி வைப்ப? என்னது ஆன்ட்டியா? ஜாக்கி ஓல்டுக்கு ஆன்ட்டின்னு போட்டு வச்சிருக்கான். இந்த பிடி உன் பேப்பரை. அடுத்தது யார்? விஜயா. எப்படி எழுதியிருக்கன்னு பார்ப்போம். லார்ஜுக்கு சினானிம்ஸ் கேட்டால் அப்படியே அதை லார்ஜுன்னே எழுதி வைப்பியா? என்ன படித்த? ஸ்மால் பிக்கு கரெக்டு, ஃபினிஷு, க்ளோஸு, ஆன்ஷியன்ட் எல்லாமே கரெக்டு. அந்த லார்ஜ் மட்டும் தப்பு. ஒழுங்காக படி இனிமே. இந்த உன் பேப்பர் பிடி. அடுத்தது யார்? மீனுவோட பேப்பரா? இவ்வளாச்சும் ஒழுங்காக ஃபுல் மார்க் எடுக்கிறாளான்னு பார்க்கலாம். லார்ஜ் பிக்கு கரெக்டு, டைனி கரெக்டு, ஃபினிஷ், க்ளோஸ் ரெண்டுமே கரெக்டு, ஆன்ஷியன்ட் எல்லாமே கரெக்டு. வெரி குட் மீனு, நீ தான் ஃபுல் மார்க் எடுத்திருக்க இது வரைக்கும். வெரி வெரி குட். இது மாதிரியே நல்லா படிக்கணும். ஓகே மிஸ், நல்லா படிப்பேன் மிஸ். ஸ்டூடெண்ட்டுன்னு இருந்தால் அது மீனு மாதிரி இருக்கணும். அடுத்தது யார்? அபி பேப்பரா? எப்படி எழுதியிருக்கன்னு பார்க்கலாம். பிக் கரெக்டு, டைனி கரெக்டு, ஃபினிஷ் கரெக்டு, க்ளோஸ்க்கு எங்கே? ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் விட்டுட்ருக்க. ஒழுங்காக படி. ஓல்டுக்கு என்னன்னு தெரியாதா? ஆன்சர் பண்ணாமல் அப்படியே எம்டியாக விட்டுட்ருக்க. கொடுக்குறத ஒழுங்காக கூட படிச்சுட்டு வர முடியல. எதுக்கு தான் நீங்களாம் ஸ்கூலுக்கு வரீங்களோ? அடுத்தது மாயா. ஃபஸ்ட்டு கொஸ்டினே எம்டியாக விட்டு வச்சுருக்கேன். என்ன தான் படிச்சியோ? செகண்டு ஸ்மால்னா க்யூட்டுன்னு போட்டு வச்சுருக்கேன். செகண்டும் தப்பு. தேர்டு கரெக்டு, ஃபோர்த் கரெக்டு, ஃபிஃப்த்தும் பாதியிலே எழுதி வச்சுருக்கேன். எல்லாமே இன்கம்ப்ளீட். கொடுத்ததே 5 சினானிம்ஸு, அதில் 3 தப்பு. என்ன தான் பண்ண போகிறையோ? குவார்ட்டர்லி எக்ஸாம்லாம் நீ நல்ல மார்க் எடுக்கணும்னா ஒழுங்காக தான் படிச்சாகணும் மாயா. வெரி ஒஸ்ட் இது. நெக்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு நல்லா படிச்சுட்டு வந்து எழுதுறேன் மிஸ். லாஸ்ட்டாக ரோசி பேப்பர், நீ எப்படி எழுதியிருக்கன்னு பார்ப்போம். பிக்கு கரெக்டு, டைனி கரெக்டு. இதென்னா ஃபினிஷும் க்ளோஸும் மாற்றி மாற்றி எழுதி வச்சுருக்க. தப்பாக எழுதுனா ஒரு ஆரோ கூட போடுறது இல்லையா? ரெண்டுமே தப்பாக எழுதி வச்சுருக்க. அடுத்து ஓல்டு, ஆன்சியன் கரெக்டு. எல்லாமே கரெக்டு தான். அந்த ரெண்டையும் நீ கரெக்டாக எழுதியிருந்தேன்னா ஃபுல் மார்க் கிடச்சிருக்கும் உனக்கு. எல்லாரும் அவங்கவுங்க பேப்பரை பார்த்தீங்களா? எப்படி ஒஸ்ட்டாக டெஸ்ட் எழுதிருக்கீங்கன்னு பார்த்தீங்களா? இந்த மாதிரியே போயிட்டு இருந்தீங்கன்னா எக்ஸாம்லலாம் பாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். கிளாஸ்லேயே ஃபுல் மார்க் எடுத்தது மீனு மட்டும்தான். எல்லாருக்கும் நடத்துகிற மாதிரி தானே உங்களுக்கும் நடத்துகிறேன். உங்களால் மட்டும் ஏன் படித்து எழுத முடியல? மாயா, அதுலேயும் நீ ரொம்ப ஒஸ்ட்டு. 5 கொஸ்டின் வச்சா 2 தான் கரெக்டு. ஸோ நீ டெஸ்ட்டு வச்சதை 10 டைம் இம்போசிஷன் எழுதிட்டு வா. ஓகே மிஸ், எழுதிட்டு வந்துடுறேன் மிஸ். நல்ல வேலை ரீடெஸ்ட் வைக்காமல் இம்போசிஷன் கொடுத்தாங்க. எப்படியாவது எழுதிட்டு வந்து சப்மிட் பண்ணிட வேண்டியதான். மோனி, நீ நேற்று டெஸ்ட் எழுதாதனால நெக்ஸ்ட் ஆன்டனிம் டெஸ்ட் வைக்கும்போது சினானிம்ஸும் சேர்த்து எழுதி கொடுத்துருமா. ஓகே மிஸ், நான் ரெண்டையுமே சேர்த்து எழுதிடுறேன் மிஸ். மிஸ் பெல் அடிச்சிட்டாங்க மிஸ், உங்கள் பீரியட் முடிஞ்சிருச்சு. இதுக்கு ஒன்றும் குறைச்சிடல. எப்படா பெல் அடிப்பாங்க போகலான்னு இருந்தீங்களா? இந்த கவனத்தை படிப்பில் செலுத்தி இருந்தாலாவது நல்லா இருந்திருக்கும். இதே மாதிரி நான் எல்லா டைமும் ஈஸியாக விட மாட்டேன். நெக்ஸ்ட் டைம்லாம் டெஸ்ட்டு ஒழுங்காக எழுதலைன்னா பேரண்ட்ஸோடு தான் வரணும். இப்போ நான் கிளம்புறேன். நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டுக்காவது ஒழுங்காக படிச்சுட்டு வாங்க. அடுத்த டெஸ்ட்லேயாவது எல்லாரும் ஃபுல் மார்க் எடுக்கிறதுல ஃபோக்கஸ் இப்படி மார்க்லாம் 1, 2, 3ன்னு எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் வேலைக்கு ஆகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.